குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், குரூப் தியரி. சரிங்களா, டிஸ்கிரிப் டைப்பில் குரூப் தியரியில் சம் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 3 தியரம் நடத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, காசிஸ் தியரம் ஃபார் ஃபைனைட்டி அப்படின்னு குரூப்பு, காசிஸ் தியரம் ஃபார் சைலோஸ் தியரம் ஃபார் ஃபைனைட்டி அப்படின்னு குரூப்ஸு, அப்புறம் வந்து இந்த யூனிக்னஸ்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது 3 ப்ரூஃப் முடிச்சிருப்போம். சரிங்களா, இப்போ ஃபோர்த் ஒன்று என்னென்னா, குரூப் தியரியில் நம்ம ஹெஸ்டைன் புக்கில் ஹோமோமார்ஃபிசம்ங்கிற டாபிக்ஸில் உள்ள ஒரு முக்கியமான தியரம்ஸ். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் குரூப் ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இதுக்கு பேர் இன்னொரு பேர் ஃபஸ்ட்டு தியரம் ஆஃப் குரூப் ஐசோமார்ஃபிசம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு தியரம் ஆஃப் குரூப் ஐசோம், அதாவது ஃபஸ்ட்டு ஐசோமார்ஃபிசம் தியரம்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இது பேர் ரெண்டு இது சொல்லுவாங்க. ஒன்று ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் குரூப் ஹோமோமார்ஃபிசம் ஆர் ஃபஸ்ட் ஐசோமார்ஃபிசம் தியரம் ஆன் குரூப்ஸ். சரிங்களா, ஸோ ரெண்டுமே சேம் தான். சரிங்களா, ஸோ நான் வந்து இந்த வேர்டு தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஐசோமார்ஃபிக் தியரம் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஸ்டேட்மெண்ட் எழுதணும். லெட் எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன், அது வந்து ஜிலேருந்து ஜி டேஷ் போகக்கூடிய ஒரு ஜஸ்ட்டு குரூப் ஹோமோமார்ஃபிசம். நிறைய பேர் ஆன்ட்டு எடுப்பாங்க. ஆன்ட்டுங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேஸ். சரிங்களா, ஜஸ்ட்டு குரூப் ஹோமோமார்ஃபிசம் எடுத்தால் இப்போ ஆன்ட்டு எடுக்கணும் அவசியம் கிடையாதுங்களா. ரைட், ஜஸ்ட்டு ஹோமோமார்ஃபிசமாக இருக்குது. ரெண்டு குரூப் ஜி டேஷ்ங்கிற குரூப்பு ரெண்டு கடையில் ஒரு ஹோமோமார்ஃபிசம் இருக்குது வித் கெர்னல் வந்து கேன்னு கொடுத்தாச்சு. இப்போ கெர்னல் கேங்கிறது நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜியாக இருக்கும். சரிங்களா, அப்போ என்ன அர்த்தம்னா, அப்படி இது ஸ்டேட்மெண்ட். தென் என்ன ப்ரூவ் பண்ணால், ஜி பை கே இஸ் ஐசோமார்ஃபிக் டு இமேஜ் ஆஃப் ஜி. இமேஜ் ஆஃப் ஜின்னு அர்த்தம்னா, இந்த இமேஜ் ஆஃப் ஜிங்கிறது சப் குரூப் ஆஃப் ஜி டேஷாக இருக்கும். இமேஜ் ஆஃப் ஜிங்கிறது சப் குரூப் ஆஃப் ஜி டேஷாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த தேரம் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜ் ஆஃப் ஜி வந்து என்னது ஃபஸ்ட்டு குரூப்னு ப்ரூவ் பண்ணணும். சப் குரூப் ஆஃப் ஜி டேஷ்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா, அதை நீங்கள் கீழே பண்ணியிருப்பேன். அதை அப்படி பார்த்து தெளியிருக்கும் பாருங்கள். ஸோ இமேஜ் ஆஃப் ஜி இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி டேஷ்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணணும். சரிங்களா, ரைட். என்ன பண்ணுவோம், ஸோ எஃப்ங்கிற மேப் டிஃபைன். ஓகே, ஸோ எஃப்ங்கிற ஆல்ரெடி ஒரு எஃப்ங்கிறது ஒரு ஹோமோமார்ஃபிசம் இருக்கா. அப்போது எஃப் ஆஃப் ஈசி கூட இ டேஷ்னு வந்துடும். இப்போ இ டேஷ் பிலாங்ஸ் டு இமேஜ் ஜியில் வந்துடும். அப்போது இமேஜ் ஜி வந்து நான் எம்டின்னு வந்துடும். சரிங்களா, அப்போ சப் குரூப் ப்ரூவ் பண்ணுற 2 எலமெண்ட் எடுத்தாச்சு. ஸோ அதாவது இமேஜில் இருக்குது, இந்த 2 எலமெண்ட் இமேஜில் இருக்குன்னா அப்போ கரஸ்பாண்டிங்காக ஜியில் ஒரு எலமெண்ட் இருக்கும். சரிங்களா, அது வந்து ஸோ ஏ வந்து எக்ஸ்க்கு மேப் பண்ணோம். அதுமாரி ஜியில் உள்ள ஒரு எலமெண்ட் வந்து அந்த எலமெண்ட்டை ஒய்க்கு மேப் பண்ணும். சரிங்களா, அதான் இமேஜ்னு அர்த்தம். எடுத்துயாச்சு. அப்போ எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்ஒய் என்னன்னு அர்த்தம், எக்ஸ்ஒய். இப்போ எக்ஸுக்கு பதில் எஃப்ஏ எஃப்பி சப்ஸ்டிட் பண்ணணும், எஃப்ஏபின்னு. ஏன்னா எஃப்ங்கிறது ஹோமோமார்ஃபிசம். சரிங்களா, அப்போ என்ன அர்த்தம், இப்போ எக்ஸ்ஒய் ஈக்குவல் எஃப்ஏபின்னு வந்துச்சா. ஏங்கிறது ஜியில் இருக்குது, ஜியும் பியும் ஜியில் இருக்குது. அப்போ ப்ராடக்ட்டும் ஜியில் இருக்குது. ஜிங்கிறது குரூப்பு. அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ்ஒய் வந்து இமேஜ் ஆஃப் ஜியில் வந்துடும். சரிங்களா, அப்போது ஒரு அதாவது க்ளோஸ்டு ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா, அடுத்து இன்வர்ஸ் சொல்லணும். அப்போ செட் பிலாங்ஸ் டு இமேஜ் ஆஃப் ஜின்னு எடுத்துட்டோம். அப்படின்னா அர்த்தம், இதுக்கு ஒரு எலமெண்ட் ஜியில் ஒன்று எலமெண்ட் இருக்கும். அந்த எலமெண்ட்டோட இமேஜ் வந்து செட்னு எடுத்துக்கிட்டு இப்போ எஃப் வந்து ஹோமோமார்ஃபிசம்னால எடுத்துக்கலாம், ஹோல் இன்வர்ஸ் எடுத்துக்கும்போது எஃப்சி இன்வர்ஸ்னு வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்னா, ஸோ வந்துடும். அப்போ இசட்டுங்கிறது என்ன வந்துடும், இசட் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு இமேஜ் ஆஃப் ஜின்னு வந்துடும். சரிங்களா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எழுதுன இடம் இல்லை. தஃபோர் லாஸ்ட் ஓலைன்னு எழுதிக்கோங்க. என்னன்னா தஃபோர் என்னது, செட் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு இமேஜ் ஆஃப் ஜி. தஃபோர் க்ளோஸ்டு சொல்லிட்டோம், இன்வர்ஸ் சொல்லிட்டோம். அப்போ அந்த இமேஜ் ஆஃப் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி டேஷ்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ரைட்டுங்களா, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா, பண்ணியாச்சு. இப்போது இது அது இந்த சைடு ஓகே, இந்த சைடு நம்ம இது வந்து குரூப்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ இந்த பக்கம் வரோம். இந்த பக்கம் என்ன, ஜிங்கிறது நார்மல், அதாவது கேங்கிறது நார்மல் ஜின்னு இருக்கிறதுனால ஜி பை கே வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து கோஷன் குரூப் ஆரம்பிச்சு குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு கோசெட் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு கோசெட் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இது குரூப் ஆகும். அப்போ இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப். அப்போ ரெண்டு கடையில் நம்ம ஹோமோமார்ஃபிசம் ஐசோமார்ஃபிசம் பேசலாம். சரிங்களா, அப்போது ரைட். இப்போ ஒரு மேப்பு டிஃபைன் பண்ணுறோம். இந்த குரூப்புக்கும் இந்த குரூப் இமேஜ் ஆஃப் ஜிக்கும் ஒரு மேப்பு டிஃபைன் பண்ணுறோம். எந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம்னா இந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலாக அது சை ஆஃப் கேஏ எஃப் ஆஃப் ஏன்னு எடுக்கிறோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு இது வெல் டிஃபைன் ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா, பை வந்து வெல் டிஃபைன் ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் ஈஸியாக நமக்கு தெரியும். அப்போது ஸோ டொமைன் 2 எலமெண்ட் எடுத்து அந்த 2 எலமெண்ட் ஈக்குவல்னு எடுத்துகிட்டு, ஸோ இது எங்கேருந்து வரும்னா இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து இது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஏஹெச் ஈக்குவல் பிஹெச் ஏபி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு கட்ச்னு வந்துடும். இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கேங்கிறது கர்னல் உள்ள எலமெண்ட். அப்போ என்ன அர்த்தம்னா, இதோட இமேஜ் வந்து ஐடென்டி எலமெண்ட்டாக இருக்கும். ஐடென்டி எலமெண்ட் இங்கே. சரிங்களா, இ டேஷ். ஸோ இ டேஷோட ஐடென்டி எலமெண்ட்
இதோட ஐடென்டி எலமெண்ட் இ டேஷ் ரைட்டுங்களா. ஏன்னா சப் குரூப்போட ஐடென்டி எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கும். இமேஜ் ஆஃப் ஜியும் ஜி டேஷும் இதோட சப் குரூப். இப்போ இதோட ஐடென்டி எலமெண்ட் தான் இதோட ஐடென்டி எலமெண்ட் சரிங்களா. ரைட். ஸோ ஹோமோமார்ஃபிசம். ஸோ எஃப் ஹோமோமார்ஃபிசம் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இது ஹோமோமார்ஃபிசம் மறுபடியும் இது பவரை மாற்றி பவரை மேலே கொண்டு போய்க்கலாம், இதை சைடு கொண்டு வந்துக்கலாம் சரிங்களா. அப்போ எஃப் ஆஃப் ஏசி எஃப் ஆஃப் பி வந்துருச்சா. அப்போது எஃப் ஆஃப் ஏசி எஃப் ஆஃப் பின்னா இதுக்கு இதை எழுதிக்கலாமா, எழுதிக்கலாம். இந்த எஃப் இஸ் வெல் டிஃபைன் வந்துடும். ஸோ 1 to 1 அப்படியே நீங்கள் பின்னாடி எழுதினா 1 to 1 கிளியராக வந்துடும் சரிங்களா. ஸோ 1 to 1 ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அப்போ 1 to 1 வெல் டிஃபைன் ப்ரூவ் பண்ணிட்டு 1 சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் ஆன் டூ சொல்லணும். ஆன் டூ தான் என்ன, ஆன் டூ பாருங்கள். ஆன் டூவும் சிம்பிளாக வந்துடும் சரிங்களா. ஆன் டூன்னு என்ன சொல்லணும், கோடமையில் ஒரு எலமெண்ட் இருக்கணும், இமேஜ் ஆஃப் சி. அப்படின்னா அர்த்தம் இதில் இருக்குன்னு அர்த்தம், ஒரு எலமெண்ட் ஜியிலேருந்து இதோட இமேஜ் வந்து பின்னு எடுத்துக்கணும் ரைட்டுங்களா. ரைட். அப்போ ஏ ஜியில் வந்துடுச்சு. அப்போ கே பை ஏ எங்கே இருக்கும், ஜி பை கேல இருக்கும் சரிங்களா. கே எங்கே இருக்கும், ஜி பை கேல இருக்கும். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், பை அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ பை டெஃபினிஷன் படி எஃப் ஆஃப் ஏன்னு எஃப் ஆஃப் ஏ தான் என்ன பின்னு எடுத்துருக்குறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, ஸோ இங்கே உள்ள கோடமையில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் கேஏ வந்து இருக்குதுன்னு சொல்லிடுச்சு. ஸோ அப்போது பை வந்து ஆன் டூன்னு வந்துடும் சரிங்களா. அப்போ அடுத்து என்ன, பை வந்து குரூப் ஹோமோமார்ஃபிசம் ப்ரூவ் பண்ணுறோம். இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிவியலாக வந்துடும் சரிங்களா. ஆக்சுவலாக இது என்னென்னா கோசெட் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குல்ல, இது வந்து கோசெட் மல்டிப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். எழுதிட்டு பை இது டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதுபடி எஃப்க்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சுன்னா எஃப் ஹோமோமார்ஃபிசம் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ எஃப் வந்து குரூப் ஹோமோமார்ஃபிசம் வந்துடும் சரிங்களா. தஃபோர் அப்போ என்ன கொண்டு வந்துட்டோம்னா ஐசோமார்ஃபிசம் கொண்டு வந்துட்டோம் சரிங்களா. ஸோ ஐசோமார்ஃபிசம் கொடுத்தாச்சு. அப்படின்னு அர்த்தம் தஃபோர் ஜி பை கே இஸ் ஐசோமார்ஃபிக் டு இமேஜ் ஆஃப் ஜின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அதான் நம்ம பண்ணணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணியாச்சு சரிங்களா. இப்போ ஃபர்தராக நம்ம என்ன பண்ணோம், ஸ்பெஷல் கேஸ். சப்போஸ் இந்த எஃப் வந்து ஜி டு ஜி டேஷ் வந்து ஆன் டூவாக இருந்துச்சுன்னா, ஆன் டூனா என்ன வரும்னா இதோட இமேஜ் சேமாக வரும் சரிங்களா. ஸோ இது இமேஜ் ஆஃப் ஜியும் சரிங்களா, ஜி டேஷும் சேம்னு வந்துடும் சரிங்களா. ஸோ அதனால் என்ன வந்துடும்னா இந்த இடத்துல அப்படி ரீப்ளேஸ் பண்ணும், இமேஜ் ஆஃப் ஜி வந்து ஜி டேஷ்னு வந்துடும் சரிங்களா. இப்படி தான் நீங்கள் ஸ்பெஷல் கேஸ் கொடுக்கணும். முதல் எடுத்தோன்னே ஆன் டூ கொடுக்கக்கூடாது சரிங்களா. ரைட். ரைட். இப்போ ஒரு தியரம் ப்ரூவ் பண்ணிட்டோம் சரிங்களா. கிளியராக புரியுதான்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ விஷயம் நீங்கள் எழுதணும் சரிங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தியரம் பார்க்கலாமா. ஸோ செகண்ட் தியரம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னா ஃபஸ்ட்டு ஐசோமார்ஃபிசம் தியரம் சரிங்களா. செகண்ட் இப்போ பார்க்க போகிறது செகண்ட் ஐசோமார்ஃபிசம் தியரம் சரிங்களா. செகண்ட் ஐசோமார்ஃபிசம் தியரம். ஸோ இது பாருங்கள், என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஆக்சுவலாக என்னென்னா கட்சிக்கேங்கிறது 2 சப் குரூப் ஆஃப் குரூப் ஜியாக இருக்குது, கட்சிங்கிறது நார்மல் ஜியாக இருக்குது அப்படின்னா நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா. இது ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா கட்சிக்கே வந்து ஜிக்கு சப் குரூப்புன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் இதோட நார்மல்னு சொல்லணும். அப்புறம் இதோட நார்மல் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும் சரிங்களா. அது சொல்லியாச்சுன்னா ப்ரூஃப் 2 லைனில் முடிஞ்சிடும் லாஸ்ட்டில் சரிங்களா. ஸோ அதுதான் கொஞ்சம் டைம் ஆகும். சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிளைம் என்னென்னா இந்த கட்சிக்கேங்கிறது இந்த ப்ராடக்ட் கட்சிக்கேங்கிற சப் குரூப் ஆஃப் ஜின்னு ப்ரூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு நான் எம்டி ப்ரூவ் பண்ணுவேன். ஸோ கட்சிக்கேங்கிற சப் குரூப்னா இ வந்து கட்சிலே இருக்கும் கேலே இருக்கும். அப்போ இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரிங்களா. கட்சிக்கே அப்போ வந்து பிலாங்ஸ் டு கட்சிக்கேன்னு வந்துடும். அப்போ கட்சிக்கே இஸ் நான் எம்டின்னு வந்தாச்சு. அப்போ க்ளோஸர் சொல்லணும், க்ளோஸர் ஆக்சியன்ஸ் ட்ரூன்னு சொல்லணும். அப்போ 2 எலமெண்ட் இங்கே எடுத்துட்டோம். ஸோ இதில் இப்படி தானே எலமெண்ட் இருக்கும், கட்சி 1 K1 கட்சி 2 K2 எழுதியாச்சு. இப்போ ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம், இந்த மாதிரி வந்துடும். ஆக்சுவலாக இங்கே என்னென்ன முக்கியமான விஷயம்னா இந்த கட்சிங்கிறது நார்மல் இதை யூஸ் பண்ணணும். ஸோ இதை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணால் தான் ஆன்சர் வரும், இல்லைனா வராது சரிங்களா. இப்போ கட்சிஸ் நார்மல் ஜினா என்ன பண்ணுறேன்னா நான் இந்த எலமெண்ட்டை பிக் பண்ணுறேன், இந்த கட்ச் 2 யூஸ் பண்ணி பண்ணுறேன். அப்போ K1 கட்ச் 2 K1 இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு கட்ச் ஃபார் எவ்ரி K1 பிலாங்ஸ் டு ஜி சரியா. கட்சிஸ் நார்மல் இன் ஜி சரிங்களா, போட்டாச்சு. இப்போது இதில் இது கட்சியில் இருக்கும் இந்த எலமெண்ட் அப்போ என்னலாம் ஒரு கட்சி 3ன்னு எடுத்துக்கலாமா, கட்சி 3 பிலாங்ஸ் டு கட்சின்னு எடுத்துக்கிறேன். அப்போ நான் இந்த K1 இங்கே இன்வர்ஸ் இந்த சைடு கொண்டு போய் இது K1 வந்துடும். இப்போ அந்த இடத்துல அப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன். இது அப்படியே K1 கட்சி 2க்கு பதிலாக இந்த இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். கட்சி 1 K3 K1 வந்துடுமா, இப்படி வந்துடுச்சு. அப்போ இது பாருங்கள், இது எங்கே உள்ள எலமெண்ட்டு, கட்சியில் உள்ள எலமெண்ட்டு, இந்த எலமெண்ட்டு கட்சியில் உள்ள எலமெண்ட்டு. இப்போ இது கட்சிங்கிறது சப் குரூப், கேங்கிறது சப் குரூப். அப்போ இந்த எலமெண்ட் பிலாங்ஸ் டு கட்ச், இந்த எலமெண்ட் பிலாங்ஸ் டு கட்ச். அப்போது இந்த XY பிலாங்ஸ் டு கட்சிக்கேன்னு வந்துடும். அப்போது ஸோ XY பிலாங்ஸ் டு கட்சிக்கேன்னு வந்துருச்சு. ஓகேவா. அப்போ கட்சிக்கே வந்து க்ளோஸ்ட் வந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணால் இன்வர்ஸ் சொல்லணும். இன்வர்ஸுக்கு வழக்கம் போல் லெட் Z பிலாங்ஸ் டு கட்சிக்கேன்னு எடுத்தாச்சா. இப்போ இதில் எடுத்துகிறோம்.
செட் இன்வர்ஸ் கட்சிக்கு எதை ஹோல் இன்வர்ஸ்னு எடுத்து இது வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ வழக்கம் போல் என்ன பண்ணால் கட்சிஸ் நார்மல் இன் ஜி அதை யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். கட்சிஸ் நார்மல் இன் ஜினா இந்த மாதிரி எழுதிக்கலாமா? ஆக்சுவலாக இங்கே இன்வர்ஸ் போன சமயம் இங்கே போட்டிருப்பேன். சரிங்களா, இப்போ இங்கே மாற்றி போட்டேன். ரைட்டுங்களா? ஸோ நம்ம இஷ்டம் தானே. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் இங்கே கட்சி இது பிலாங்ஸ் டு கட்சி ஒன்று கட்சி ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த இது இந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். ஸோ இந்த இதை இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல. சரிங்களா? இப்போ கட்சி கேக்கு பதிலாக கட்சி கே ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இன்வர்ஸ் அப்ளை பண்ணும்போது இப்படி வந்துடும். அப்போ இந்த எலமெண்ட் எங்கே இருக்குது? கட்சியில் இருக்கும். கட்சிங்கிற சப் குரூப். அப்போ இன்வர்ஸும் கட்சியில் தான் இருக்கும். கேங்கிற சப் குரூப். இன்வர்ஸும் கேல தான் இருக்கும். அப்போது இந்த எலமெண்ட் கட்சி கேல வந்துருச்சு. தஃபோர் கட்சி கே இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் ஒரு பார்ட். அடுத்து என்ன சொல்லணும்னா இதுக்கு நார்மல்னு சொல்லணும். கட்சிங்கிறது நார்மல் சப் குரூப் கட்சி கேன்னு சொல்லணும். ஸோ அது பாருங்கள், கட்சிஸ் நார்மலின் கட்சி கேன்னு சொல்லணும். இப்போ ஆக்சுவலாக பாருங்கள் கட்சியை வந்து கட்சி அதாவது கோசெட் இந்த கோசெட் இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போது ஈங்கிறதுங்கிறது கேல இருக்குமா? அப்போது இப்படி வந்துடும். அப்போ கட்சிஸ் கண்டெய்னின் கட்சி கேன்னு வந்துடும். இப்போ கட்சிக்கு ஆல்ரெடி ஜியில் இருக்குது. அப்போ கட்சி ஆக்சுவலாக என்ன வரும்னா இது சப் குரூப் வந்துடும். சரிங்களா? கட்சிங்கிற சப் குரூப் ஆஃப் ஜியாக இருக்குது. சரிங்களா? கட்சிக்கேயும் சப் குரூப் ஆஃப் ஜியாக இருந்தால் கட்சிஸ் ஆல்வேஸ் சப் குரூப் ஆஃப் கட்சிக்கேன்னு வந்துடும். சரிங்களா? ஆக்சுவலாக சப் குரூப் வந்து இது இந்த இது என்ன அது என்னது ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சப் குரூப்புக்கு ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். சரி, இப்போ கட்சி இஸ் சப் குரூப் ஆஃப் கட்சிக்கேன்னு வந்தாச்சு. அடுத்து நார்மல்னு சொல்லணும். நார்மல் என்ன பண்ண போகிறோம்? நார்மல் இன் கட்சிக்கேன்னு சொல்லணும். அப்போது இதில் ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், இதில் ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு ஸோ இதை இப்படி எழுதியாச்சு. இப்போ கட்சி கட்சி இன்வர்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இந்த கட்சியை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு. மறுபடியும் இந்த தான் கட்சிஸ் நார்மல் ஜீன் அதை யூஸ் பண்ணுறேன். கட்சிஸ் நார்மல் ஜீனை இந்த மாதிரி எழுதிக்கலாமா? ஸோ K2 இந்த இதை மறுபடியும் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுற இடத்துல. சரிங்களா? அதாவது இந்த இடத்துக்கு பதிலாக நான் இதை யூஸ் பண்ணுறேன். கட்சி 2ன்னு வந்துடும். பாருங்கள், இது கட்சியில் இருக்குது. ஸோ கட்சிங்கிறது சப் குரூப். அப்போது இந்த எலமெண்ட்டும் கட்சியில் இருக்கும். அப்போது கட்சிஸ் நார்மலின் கட்சிக்கேன்னு ஈஸியாக ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ கட்சிஸ் நார்மலின் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா கட்சிஸ் நார்மலின் கட்சிக்கேன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? இது குரூப் ஃபார்ம் ஆயிரும். வித் ரெஸ்பெக்ட் டு கோசெட் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து அதே மாதிரி சொல்ல போகிறோம். அப்போது ஓகேங்களா? அப்போ இது வந்து இதோட நார்மல்னு சொல்லணும். சரிங்களா? ரைட். ஸோ ஆல்சோ இது நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட். கட்சி இன்டர்செக்ஷன் கேஸ் சப் குரூப்பாக கட்சிக்கும் சப் குரூப்பாக இருக்கும், கேக்கும் சப் குரூப்பாக இருக்கும். சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட். நார்மல் மட்டும் சொல்லணும். நார்மல் சொல்கிறதுக்கு வழக்கம் போல். ஸோ நார்மல் கேன்னு சொல்லுமா? அப்போ கே பிலாங்ஸ் டு கே, எக்ஸ் பிலாங்ஸ் டு கட்சி இன்டர்செக்ஷன் கே. ஸோ எக்ஸ் வந்து இன்டர்செக்ஷனில் இருந்தால் கட்சிலே இருக்கும், கேல இருக்கும். சரிங்களா? என்னோடய கிளைம் வந்து அதாவது இந்த எலமெண்ட் வந்து இந்த எலமெண்ட் கட்சி இன்டர்செக்ஷன் கேல இருக்குன்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்லணும்? இந்த எலமெண்ட் கட்சிலேயே இருக்குது, கேல இருக்குன்னு சொல்லணும். அவ்வளோதான். இதை தான் நான் டார்கெட் பண்ணுறேன். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு நான் இதை ப்ரூவ் பண்ணுறேன். இதை ப்ரூவ் பண்ணுவேன். ஸோ கே எங்கே இருக்குது? கே வந்து கேல இருக்குது. எக்ஸ் எங்கே இருக்குது? எக்ஸும் கேல இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது எங்கே இருக்கோ? கேங்கிறது நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. ரைட்டாக? முக்கியமானது கேங்கிறது கெர்னல் தானே. கே இஸ் நார்மல் இன் ஜி. அதனால் இது ஆட்டோமேட்டிக்காக அதை எழுதிடலாம். சரிங்களா? அதே மாதிரி கட்சி இஸ் நார்மல் இன் ஜியா. இப்போ எக்ஸ் எங்கே எடுத்துருக்குறோம்? எக்ஸ் வந்து கட்சியில் எடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ கே இங்கே இருக்கும். கே வந்து அதாவது கே வந்து கேல இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கட்சியில் இருக்கும். அப்போ என்னது? இந்த ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். அப்போது இந்த ரெண்டுமே சொல்லிட்டோம். அப்போது இது வந்து கேஎக்ஸ் கே இன்வர்ஸ் வந்து இந்த இன்டர்செக்ஷனில் வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்னா கட்சி இன்டர்செக்ஷன் நார்மல் இன் கேன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போது தஃபோர் என்ன ஆகும்னா இது ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும். வித் ரெஸ்பெக்ட் டு கோசெட் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இது குரூப் ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? இப்போது அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ தான் மெயின் கான்செப்ட் வரப்போகிறோம். இப்போ தான் பைங்கிற ஒரு மேப் டிஃபைன் பண்ணி கேக்கும் இந்த இது கட்சி கே பை கேக்கும் ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறோம். மேப் டிஃபைன் பண்ணிட்டு இது வெல் டிஃபைன் சொல்கிறோம். வெல் டிஃபைன்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். அது உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். அடுத்து ஹோமோமார்ஃபிசம் இது கிளியராக சொல்லிடுவீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி போட்டுன்னா இங்கே கோசெட் மல்டிப்ளிகேஷன்ஸ் இது மாதிரி போட்டாச்சு. இதுவும் உங்களுக்கு கிளியராக வந்துடும். இப்போ பை வந்து பார்த்தாலே தெரியுது, கிளியராக ஆன்ட்டு வந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஐசோமார்ஃபிசம் தேற்றத்தை யூஸ் பண்ணி கே பை கர் பை ஐசோமார்ஃபிக் திஸ்ன்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம என்ன ஒன்று மட்டும் சொல்லணும்.
இந்த கற்பை வந்து நம்ம சொன்னால் கட்ச் இன்டர்செக்ஷன் கேன்னு சொல்லியாச்சுன்னா ப்ரூஃப் வந்து 100% கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? இப்போ அதை தான் இங்கே சொல்ல போகிறோம். ஸோ கே பிலாங்ஸ் டு கர்எஃப். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், இதோட இமேஜ் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட்டின் எங்கே, இங்கே இதில் உள்ள ஐடென்டிட்டி எலமெண்ட் கட்ச். ஸோ அப்போ கட்ச் இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட்டின் கட்ச் கே பை கட்ச். சரிங்களா? இப்போ கட்ச் இதை எப்படி எழுதலாம்னா பை ஆஃப் கேக்கு பதில் இந்த கட்ச் கேன்னு எழுதிக்குவோம். ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு கட்ச்னு வந்துடும். சரிங்களா? இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு கட்ச்னு வந்துடும். ஆல்ரெடி இன்னொரு இதுதான் இப்போ கர்எஃப் கண்டெய்னிங் எக்ஸ்ன்னு வந்துருச்சு. சரிங்களா? அதே நேரத்தில் கே பிலாங்ஸ் டு எஃப்னு வந்திருக்கு. அப்போ இந்த கே பிலாங்ஸ் டு கட்சு, கே பிலாங்ஸ் டு கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? அப்போது கே வந்து கட்சிலே இருக்குது, கேல இருக்குது. அப்போ கே பிலாங்ஸ் டு கட்ச் இன்டர்செக்ஷன் கேல இருக்கும். அப்போது ரீட்ரேஸ் பண்ணும்போது எழுதலாம். அப்போ கர்எஃப் வந்து கட்ச் இன்டர்செக்ஷன் கேன்னு வந்துருக்கு. ஸோ அப்போ ஒன்றில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இதில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது கே பை கட்ச் இன்டர்செக்ஷன் கே இஸ் ஐசோமார்பிக் கட்ச் கே பை கட்ச்னு வந்துருச்சு. ஸோ ப்ரூஃப் இஸ் கம்ப்ளீட். ஓகேங்களா? ரைட். ஸோ செகண்ட் ஐசோமார்பிசம் தியரம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கரஸ்பாண்டன்ஸ் தியரம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ். சரிங்களா? ஸோ நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இந்த தியரத்தை அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக லென்த்தியாக இருக்கும். இதையாக கேட்க போகிறாங்கன்னு நினைப்போம். கண்டிப்பாக அதை கொஸ்டினில் கேட்டுடுறாங்க. சரிங்களா? இது ஒரு முக்கியமான தியரம். சரிங்களா? இது வந்து லெம்மா 2.7.5. ஸோ ஹெர்ஸ்டைன் சார் புக்கில் உள்ள ஒரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். ஆக்சுவலாக என்னென்னா பாருங்கள், ஆக்சுவலாக பைங்கிறது ஜியிலேருந்து ஜி டேக்ஸ் போகக்கூடிய ஆன் டு ஹோமோமார்பிசம். ரைட்டுங்களா? வித் கர்னல் கேன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ கட்ச் டேஷுங்கிறது சப் குரூப் ஆஃப் கோடொமைனில் உள்ள ஒரு சப் குரூப்னு எடுத்துக்கிட்டு புதுசாக இங்கே டொமைனில் ஒரு சப் குரூப்பை ஒரு சப்செட்டை ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் கட்ச் டேஷ்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு ஆக்சுவலாக இதுக்கு மீனிங் என்னன்னா பை இன்வர்ஸ் ஆஃப் கட்ச் டேஷ்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம சப் குரூப்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இது வந்து சப் குரூப்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு கட்ச் சூப்பர் செட் ஆஃப் கேன்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லணும்னா அடுத்து இப்போ சப்போஸ் கே டேஷ் வந்து நார்மல் இன் ஜி டேஷாக இருந்தால் இந்த கட்ச் வந்து நார்மல் இன் ஜின்னு சொல்லணும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இங்கே கலெக்ஷன் ஆஃப் சப் குரூப்ஸ் இருக்கும், இங்கே கலெக்ஷன் ஆஃப் சப் குரூப்ஸ் இருக்கும். சப் குரூப் கண்டெய்னிங் கே, இங்கே கலெக்ஷன் ஆஃப் சப் குரூப்ஸ் ஆஃப் ஜி டேஷ் இருக்கும். ரெண்டுக்கு இடையில் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்குன்னு சொல்லணும். அதான் இந்த கான்செப்ட். சரிங்களா? ஸோ ப்ரூஃப் வந்து ரொம்ப சிம்பிள். பாருங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கிளைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆன் டு ஹோமோமார்பிசம் கொடுத்தாச்சு, கட்ச் டேஷுங்கிற சப் குரூப்னு கொடுத்துட்டாங்க. இந்த செட்டை வந்து சப்செட் ஆஃப் ஜியை வந்து நம்ம சப் குரூப்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த செட்டை புரிஞ்சுக்க, இந்த செட்டை முக்கியமான செட்டு. இது அடுத்த நெக்ஸ்ட் ஒரு தியரத்துக்கு இதை தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பாருங்கள், இப்போது கொடுத்துட்டோம். ஸோ கட்ச் இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ கட்ச் வந்து என்ன சப் குரூப்னு சொல்லணும். ஃபஸ்ட் நான் எம்டி சொல்லிக்கிறேன். சரிங்களா? எக்ஸ் ஜி பிலாங்ஸ் டு இ பிலாங்ஸ் டு ஜின்னு வந்துருமா. பை ஆஃப் இ வந்து இ டேஷ் பிலாங்ஸ் டு கட்ச் டேஷ். ஸோ வந்துடும். அப்போ இ பிலாங்ஸ் டு கட்ச்னு வந்துருச்சு. ஸோ கட்ச் இஸ் நான் எம்டி. தஃபோர் சப் குரூப்னா 2 எலமெண்ட் ஆர்பிட்ரேட் எடுக்கிறோம். ஸோ இதில் 2 எலமெண்ட் எடுத்தாச்சுன்னு அர்த்தம். இதை பை ஆஃப் எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு கட்ச் டேஷ், பை ஆஃப் ஒய் பிலாங்ஸ் டு கட்ச் டேஷ்னு வந்துருச்சு. இப்போ பைங்கிறது ஹோமோமார்பிசம்னால பை ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எழுதிக்கலாம். இதுவும் இந்த எலமெண்ட் எங்கே கட்ச் டேஷில் இருக்குது, இது கட்ச் டேஷில் இருக்குது. கட்ச் டேஷுங்கிறது என்னது சப் குரூப். அப்போ இது பிலாங்ஸ் டு கட்ச் டேஷ்னு வந்துடும். சரிங்களா? ரைட். ஸோ அப்படி வந்தாச்சுன்னு அர்த்தம் இந்த எக்ஸ்ஒய் எங்கே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக கட்சில் வந்துடும். ஓகேவா? அப்போ கட்ச் இஸ் க்ளோஸ்டு. சரிங்களா? கட்ச் இஸ் க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ரேஷன் இன் ஜியில் வந்துடும். அடுத்து இன்வர்ஸ் சொல்லணும். இன்வர்ஸ் நம்ம அதே மாதிரி சொல்லிடலாம். இசட் பிலாங்ஸ் டு கட்ச்னு எடுத்துகிட்டு, அதாவது இசட் பிலாங்ஸ் கட்ச்னா இதான மீனிங்கு, இதான் மீனிங் எடுத்தாச்சு. இது பையை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? பை இன்வர்ஸ், பை ஆஃப் இசட் இன்வர்ஸ், இந்த மாதிரி பை ஹோமோமார்பிசம் இப்படி எழுதிக்கலாம். ஆக்சுவலாக பை ஆஃப் இசட் எங்கே இருக்கும், கட்ச் டேஷில் இருக்கும். இப்போ கட்ச் டேஷுங்கிற சப் குரூப். அப்போ கண்டிப்பாக இன்வர்ஸ் இருக்கும். இப்போ இந்த எலமெண்ட் கண்டிப்பாக கட்ச் டேஷில் இருக்கும். அப்போ செட் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு கட்ச்னு வந்துருச்சு. தஃபோர் கட்ச் இஸ் சப் குரூப் ஆஃப் ஜின்னு வந்துருச்சு. அப்போது அடுத்து என்ன சொல்லணும்னா இந்த இதை சொல்லணும். சரிங்களா? கட்ச் இஸ் சூப்பர் செட் ஆஃப் கேன்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணோம், சப்செட்டில் ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். கேங்கிறது கர்னல். அப்போ என்ன அர்த்தம், பை ஆஃப் கே வந்து ஐடென்டி எலமெண்ட்டுக்கு மேப் பண்ணோம். சரிங்களா? இ டேஷ். இப்போ இ டேஷுங்க கட்ச் டேஷில் வந்துடும். அப்போ என்ன அர்த்தம், கே பிலாங்ஸ் டு கட்ச்னு வந்துடும். அப்போ ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஃபஸ்ட் பார்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ கட்சுங்கிறது நார்மல் கட்ச் இஸ் சப் குரூப் ஆஃப் ஜின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அது அடுத்து என்ன பண்ண போகிறோம், கட்ச் டேஷுங்கிறது நார்மல் இன் ஜி டேஷாக இருந்தால் கட்ச் இஸ் நார்மல்னு சொல்லணும். இப்போ ஃபஸ்ட் இதில் ஆல்ரெடி சப் குரூப்னு சொல்லிட்டோம், நார்மல் மட்டும் இங்கே சொல்ல போகிறோம். சரிங்களா? கட்ச் இஸ் நார்மல் இன் ஜின்னு சொன்னால் போதும்.
ஸோ அப்போ இது கொடுத்துட்டாங்க, இது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க ரைட்டுங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், நார்மல் ஜீன் சொல்கிறதுக்கு ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா பாருங்கள், ஆக்சுவலாக இது இப்படி வருவோம். அதாவது இது எங்கேருந்து வரும்னா பை ஆஃப் ஜிஹெச்ஜி இன்வர்ஸ் அப்படி தானே சொல்ல முடியும். அதாவது இந்த இதை எடுத்து வரேன், இந்த இதை யூஸ் பண்ணி வரேன் சரிங்களா. அதாவது இந்த எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறேங்க, இந்த மாதிரி எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறேன் ஓகேவா. ஸோ அப்போது பை ஆஃப் ஜிஹெச்ஜி இன்வர்ஸ். ஸோ பைங்கிறது ஹோமோமார்ஃபிசம்லாம் இப்படி தனித்தனியாக எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ அடுத்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கட்சி எங்கே இருக்குது பாருங்கள், கட்சி எங்கே இருக்குது, கட்சியில் இருக்குது. கட்சியில் இருந்தால் பை ஆஃப் கட்சி எங்கே இருக்கும், கட்சி டேஷில் வந்துடும் சரிங்களா, கட்சி டேஷில் வந்துடும். அப்போ இந்த எலமெண்ட் கட்சி டேஷில் வந்துடுச்சு சரிங்களா. அதுமாதிரி கட்சி டேஷ் நார்மல் இன் ஜி டேஷ்னு கொடுத்துருக்காங்க, முக்கியமானது கிவன். இப்போ இது கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த எலமெண்ட் எங்கே இருக்குன்னா ஜி டேஷில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, அப்போ இந்த எலமெண்ட் கம்ப்ளீட்டாக எங்கே இருக்கும், கட்சி டேஷில் வந்துடும் சரிங்களா. கட்சி டேஷ் இஸ் நார்மல் இன் ஜி டேஷ்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ என்ன அர்த்தம்னா வந்துடும். பை டெஃபினிஷன் ஆஃப் கட்சிப்படி இந்த எலமெண்ட் வந்து கட்சியில் வந்துடும் சரிங்களா. அப்போ என்ன அர்த்தம், த ஃபோர் கட்சி இஸ் நார்மல் சப் குரூப் இன் ஜின்னு வந்துடும் சரிங்களா. ஓகே, அப்போ செகண்ட் பார்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ட் என்ன பண்ணணும், இந்த 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் சொல்லணும். எஸ்ங்கிறது செட் ஆஃப் ஆல் சப் குரூப்ஸ் ஆஃப் ஜி கண்டெய்னிங் கே. டீங்கிறது செட் ஆஃப் ஆல் சப் குரூப்ஸ் ஆஃப் ஜி டேஷ் ரைட்டுங்களா. இப்போ என்ன பண்ணணும், அது ரெண்டு கடையில் 1-to-1 மேப் இருக்குன்னு சொல்லணும். 1-to-1 onto 1-1 onto மேப் இருக்குன்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி எஃப்ங்கிற மேப் எஸ் டு டிக்கு டிஃபைன் பண்ணுறோம். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ மேப் டிஃபைன் பண்ணால் 1-to-1 சொல்லணும். சரி, ஃபஸ்ட்டு வெல் டிஃபைன் சொல்லணும். வெல் டிஃபைன் ஈஸியாக சொல்லிடலாம் பாருங்கள். ஆக்சுவலாக வெல் டிஃபைன் சொல்லணுமா, ஆக்சுவலாக இப்போ வெல் டிஃபைன் சொல்லியாச்சு. இப்போ இந்த மாதிரி எழுதிடுவோம். இது இந்த மாதிரி எழுதியாச்சு. ஸோ பைங்கிற ஆன்டு மேப். அப்போ நம்ம இன்வர்ஸ் ரெண்டு பக்கம் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆன்டு மேப். ஸோ நம்ம இன்வர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ கட்ச் 1 = கட்ச் 2 வந்துடும். அப்போது எஃப் வந்து வெல் டிஃபைனாக இருக்குது, 1-1 கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், ஆன்டு கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஆன்டு கொடுத்துலாம். ஆன்டுன்னு அர்த்தம் கோடொமைனில் ஒரு எலமெண்ட் எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், கட்ச் டேஷுங்கிறது சப் குரூப் ஆஃப் ஜி டேஷ் சரிங்களா. இப்போ ஆல்ரெடி நமக்கு ஏற்கனவே தெரியும், பை ஒன்றில் கட்சுங்கிறது இந்த மாதிரி சப் குரூப் ஆஃப் ஜீன் கொடுத்தாச்சு. சச் த கட்சு கண்டெய்னிங் கேன்னு நமக்கு தெரியும் சரிங்களா. இது கொடுத்தாச்சு சரிங்களா. ரைட், இப்போ இது ஆக்சுவலாக என்னென்னா இந்த செட்டு தாங்க இது பை இன்வர்ஸ் ஆஃப் கட்ச் டேஷ்னு எழுதிக்கலாம். இப்போ இது சப் குரூப் ஆஃப் ஜீன் கொண்டு வந்துட்டோமா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துட்டோம் சரிங்களா. அப்போ என்ன சொல்ல, இந்த எலமெண்ட் எங்கே இருக்குது, எஸ்ஸில் இருக்குன்னு சொல்லணும். ஸோ எஸ்ஸில் தானே இருக்கும், எஸ்ஸில் தானே எஸ்ஸுங்கிறது என்னது, கலெக்ஷன் ஆஃப் ஆல் த சப் குரூப் ஆஃப் ஜி கண்டெய்னிங் கேன்னு சொன்னது. அப்போது இந்த எலமெண்ட் வந்து கட்சியில் எஸ்ஸில் வந்துடும். ஸோ அப்புறம் நான் இது இமேஜ் செக் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் இதோட இமேஜ் செக் பண்ணுறேன். ஸோ இது இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ கட்ச் டேஷ்னு வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஸோ கோடொமைனில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இங்கே இருக்குன்னு வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த எஃப் வந்து ஆன்டு வந்துடும். அப்போ எஃப் வந்து 1-1 onto வந்துருச்சு சரிங்களா. அப்போது 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் ரெண்டு கலெக்ஷனுக்கு இடையில் கொடுத்துட்டோம். அப்போது ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ இதுக்கு பேர் கரஸ்பாண்டன்ஸ் தியரம்ஸ் பிட்வீன் இதுதான் சரிங்களா. கரஸ்பாண்டன்ஸ் தியரம்ஸ் பிட்வீன் சப் குரூப்ஸ். இங்கே உள்ள சப் குரூப்ஸும் இங்கே உள்ள சப் குரூப்ஸும் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் சொல்கிறது தான் இந்த தியரம்ஸ். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு தியரம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு தியரம் வந்து என்னென்னா, ஸோ இது ஒரு முக்கியமான தியரம். என்ன தியரம் பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ 2 தியரம் முடிச்சிருவோம். தேர்டு தியரம், இந்த தேர்டு தியரம் ஆஃப் ஐசோமார்ஃபிசம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு தியரம் ஃபஸ்ட் ஐசோமார்ஃபிசம் தியரம் அதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம். செகண்ட் ஐசோமார்ஃபிசம் தியரம் ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ தேர்டு தியரம் ஆஃப் ஐசோமார்ஃபிசம், இல்லைன்னா இது பேர் ஃப்ரெஷ்மேன் தியரம்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக இதுதான் இந்த எக்ஸசைஸ், இந்த கொஸ்டினுக்கு வந்து எங்கள் செமஸ்டரில் கேட்ட கொஷின்ஸ் சரிங்களா. யாருமே இதுக்கு ஆன்சர் பண்ணலை சரிங்களா. செமினார் கொடுத்தாங்க, யாருமே பண்ணலை. அதை அப்படியே கொஷினை எடுத்து விட்டாங்க சரிங்களா. ஸோ ஓகே, ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளானதான், நீங்கள் கொஞ்சம் என்னென்னு புரிஞ்சுட்டா போதும். ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பைங்கிறது ஜியிலேருந்து ஜி டேஷ் போகிற ஆன்டு மேப், ஆன்டு ஹோமோமார்ஃபிசம் வித் கர்னல் கே. என் டேஷுங்கிறது நார்மல் இன் ஜி டேஷ். ஆக்சுவலாக அந்த தியரத்தை பேஸ் பண்ணி வரும், கரஸ்பாண்டன்ஸ் தியரத்தை பேஸ் பண்ணி வரும், வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. இதுவும் கொடுத்துருவாங்க. என்ன அங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம், அங்கே கட்சுன்னு டிஃபைன் பண்ணியிருப்போம், என்னன்னு டிஃபைன் பண்ணியிருப்போம், அவ்வளோதான் சரிங்களா. எடுத்துக்கிட்டு இதை சொல்லணும், ஜி பை என்ன இஸ் ஐசோமார்ஃபிக் ஜி டேஷ் பை என் டேஷ்னு சொல்லணும். ஆறு இதுலேருந்து சொல்லிடலாம் சரிங்களா. இவ்வளோ தான் விஷயம். இப்போது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறப்போ என்ன கொடுத்துருவாங்கன்னா, என் டேஷுங்கிறது நார்மல் இன் ஜி டேஷ்னு கொடுத்தாச்சு. இப்போ என்ன அவங்க கொஸ்டினில் அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க ரைட்டா. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இது வேண்டாம், இது நான் பின்னாடி எழுதியிருக்கிறேன். இது என்னது, கரஸ்பாண்டன்ஸ் தியரத்தில் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த தியரம் மட்டும் கேட்டால் அதை எழுதணும். எழுதி இது நார்மல் இன் ஜி இதெல்லாம் சொல்லணும், இந்த இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் சரிங்களா. சப்போஸ் இந்த தியரம் மட்டும் கேட்டாங்கன்னா இது நீங்கள் கண்டிப்பாக என்னது சப் குரூப் இன் ஜீன் சொல்லணும், அதே நேரத்தில் என்னது நார்மல் இன் ஜீன் சொல்லணும், அதே நேரத்தில்
கண்டெய்னிங் கேன்னு சொல்லணும். சரிங்களா, அந்த இதை நீங்கள் அந்த கரஸ்பாண்டிங் சீரிஸை ப்ரூவ் பண்ண மாதிரி நீங்கள் ப்ரூஃப் எழுதிடலாம். சரிங்களா, ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மேப் டிஃபைன் பண்ண போகிறோம். எப்படி டிஃபைன் பண்ணுறோம் பாருங்கள், இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். எஃப்ங்கிற மேப்பு G/Kக்கும் G/Nக்கும். சரிங்களா, இந்த மேப்பு எப்படி மட்டும் டிஃபைன் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு என்னது, ஸோ வெல் டிஃபைன் சொல்லணும், சொல்லிடலாம். வெல் டிஃபைன் சொல்லிடலாம். சரிங்களா, எப்படி பாருங்கள், வெல் டிஃபைன்னா இங்கே 2 எலமெண்ட் ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே என்ன அர்த்தம்னா இது தான். சரிங்களா, அது கோசெட்டு. ஸோ AH = BHஆ இருந்தால் AB நியூஸ் பிலாங்ஸ் டு கட்ச். இப்போ K வந்து எங்கே இருக்குன்னா கண்டெய்னிங் எண்ணுன்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டுங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக் இந்த எலமெண்ட்டு எண்ணில் வந்துடும். ஸோ எண்ணில் இருந்தால் மறுபடியும் என்னது, இந்த அதே தான் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி எஃப்பில் கொண்டு வந்துடும். அப்போ எஃப் வந்து வெல் டிஃபைனானு வந்துடும். சரிங்களா, அடுத்து என்ன சொல்லணுமா, எஃப் வந்து ஹோம் ஆப்ஷன் சொல்லணும். ஹோம் ஆப்ஷன் கிளியராக சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்படி வந்தாச்சு. இங்கே கோசெட் மல்டிப்ளிகேஷன் படி இது எழுதியிருக்கோம். இங்கே வந்து இந்த எஃப் அப்ளை பண்ணியிருக்கிறோம். மறுபடியும் இங்கே கோசெட் மல்டிப்ளிகேஷன் படி இது எழுதிட்டோம். அதே மாதிரி இங்கே எஃப் அப்ளை பண்ணியாச்சு. எஃப் வந்து ஹோம் ஆப்ஷன் வந்து ரொம்ப கிளியராக வந்துருச்சு. அதே நேரத்தில் எஃப் வந்து ஆன் டூ கொடுக்கணும், ஆன் டூ கிளியராக வந்துடும். சரிங்களா, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போது ஃபஸ்ட்டு ஐசோமார்பிசம் தியரம் படி என்ன சொல்லிடலாம், G/K பை கர்எஃப் இஸ் ஐசோமார்பிக் டு G/N எழுதணும். சரிங்களா, ஸோ அதை எழுதிட்டேன். அப்போ அடுத்து நம்ம என்ன மட்டும் சொல்லணும், இந்த கர்எஃப் வந்து N/Kன்னு மட்டும் சொல்லியாச்சுன்னா ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு கர்எஃப்னு எடுத்துலாமா. கர்எஃப் இங்கே இருக்கும், இதில் உள்ள எலமெண்ட்டு கர்எஃப், அதாவது கர்எஃப்னு அர்த்தம். ஸோ இதில் உள்ள எலமெண்ட்லாம், கர்எஃபில் உள்ள எலமெண்ட்லாம் இங்கே உள்ள எலமெண்ட்டு, குரூப்பில் உள்ள எலமெண்ட்டு தானே. ஸோ அந்த மாதிரி, அதனால் நான் இப்படி எக்ஸை வந்து KGன்னு எடுத்தாச்சு. ஓகேவா, ரைட்டு. இப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு கர்எஃபில் இருக்குது. அப்போ f(x) எங்கே இருக்கும், அதோட இமேஜ் வந்து இதோட ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு மேப் பண்ணணும். இதோட ஐடென்டிட்டி எலமெண்ட் n. சரிங்களா, எழுதிட்டேன். இப்போ f(x)க்கு பதில் என்ன செய்யலாம், அந்த இது வழக்கம் போல் எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணிடலாம், KX அப்ளை பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போது f(k) இதுக்கு பதில் என்ன செய்யலாம், அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்போம். எஃப்ங்க ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது NGன்னு எழுதிக்கலாம். அப்போ G பிலாங்ஸ் டு Nன்னு வந்துடும். சரிங்களா, அப்போ G பிலாங்ஸ் டு Nன்னு வந்துருச்சு. அப்போ KG கண்டுபிடிக்கலாமா, KG பிலாங்ஸ் டு வரும் N/Kன்னு வந்துடும். சரிங்களா, இதை கொண்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா N/K எப்படிங்க இருக்கும், ஆக்சுவலாக எப்படின்னா K இருக்கும், N இருக்கும், N பிலாங்ஸ் டு Nன்னு இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த எண்ணெய் எங்கே வந்துட்டு, இந்த எலமெண்ட் எங்கே வந்துருச்சு, எண்ணில் வந்துருச்சு. அப்போ இந்த செட்டு கம்ப்ளீட்டாக என்ன ஆகிரும்னா எண்ணாகவே மாறிடும். ஓகேங்களா, இந்த செட்டு வந்து கம்ப்ளீட்டாக எண்ணாகவே மாறிடும். சரிங்களா, அதாவது G பிலாங்ஸ் டு N. சரிங்களா, இந்த எலமெண்ட்டு ஃபுல்லாக எண்ணில் வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம், இது வந்து எண்ணுன்னே வந்துடும். சரிங்களா, அப்போது KG வந்து பிலாங்ஸ் டு N/Kல வந்துடும். இல்லைன்னா இது கூட வேண்டாம், இப்படி கூட எழுதிடுங்க. ஸோ அதாவது G வந்து Nல் வந்துருச்சு. அப்போ KG எங்கே வரும், K எங்கே இருக்குது, ஸோ N/Kல வந்துடும். சரிங்களா, இது வேண்டாம், இது யூஸ் பண்ணிடுங்க. ரைட்டுங்களா, அப்போ KGக்கு பதில் Xன்னு எழுதிடுவோம். இப்போ X பிலாங்ஸ் டு N/Kன்னு கொடுத்துட்டோம். அப்போ இதுலேருந்து எழுதிட்டோம். அப்போ ரிவர்ஸ் பார்ட் பண்ணும்போது வந்துடும். அப்போ 2 செட்டு ஈக்குவல்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1ல் சப்ஸ்டிட் பண்ணலாம், கர்எஃப் பதில் N/K ரீப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். ஸோ முக்கியமான தியரம் 3 தியரத்தை முடிச்சிட்டேன். சரிங்களா, அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஸோ ஹெஸ்டைன் சார் புக்கில் உள்ள இந்த ஹோம் ஆப்ஷன்கிற டாப்பிக்கில் உள்ள எல்லா தியரத்தையும் முடிச்சு கொடுத்துட்டேன். சரிங்களா, ஹோம் ஆப்ஷன் டாபிக்ஸில் உள்ள எல்லா தியரத்தையும் முடிச்சு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு தியரம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஐசோமார்பிசம் தியரம் இது. அடுத்து காசி தியரம் ஃபார் ஃபைனைட் ஏபிலியன் குரூப்ஸு. அடுத்து சைலோஸ் தியரம் ஃபார் ஃபைனைட் ஏபிலியன் குரூப்ஸு. அடுத்து இந்த யூனிக்னஸ் சொல்கிறது. அடுத்து வந்து இந்த கரஸ்பாண்டன்ஸ் தியரம். இது வந்து தேர்ட் ஐசோமார்பிசம் தியரம். ஆக்சுவலாக செகண்ட் ஐசோமார்பிசம் தியரம் வந்து புக்கில் இருக்காது. சரிங்களா, புக்கில் இருக்காது. ஸோ அதுதான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதான் என்னது செகண்ட் ஐசோமார்பிசம் தியரம். ஸோ இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே தான் ஆக்சுவலாக செகண்ட் ஐசோமார்பிசம் தியரத்தில் அந்த கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருப்போம். ஸோ அது நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா, இது செகண்ட் ஐசோமார்பிசம் தியரத்தோட இன்னொரு பார்ட். சரிங்களா, ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட நம்ம ஹோம் ஆப்ஷன் டாபிக் முடிஞ்சிடும். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஆட்டோமார்பிசம் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா, ஆட்டோமார்பிசம் ஸ்டார்ட் பண்ணணும். ஆட்டோமார்பிசம் அந்த கேலியஸ் தியரம்லாம் முக்கியமானது. அது முடிச்சுட்டு பெர்முடேஷன் குரூப்பு அது முடிச்சாச்சுன்னா நம்ம நேரடியாக என்ன பண்ணிடலாம்னா, அப்புறம் இது கிளாஸ் ஈக்குவேஷன் ஈஸியாக தான் இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து சைலோஸ் தியரம் 3 சைலோஸ் தியரத்தை பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வேகமாக போய் இது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபைனைட் ஏபிலியன் குரூப்ஸ் போடணும்.
போயாச்சுன்னா குரூப் தியரி ஓரளவு கம்ப்ளீட் ஆயிரும். ஃபைனைட் எப்படின்னு குரூப்ஸ் முக்கியமானது. ஸோ குரூப் தியரி கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்து ரிங் தியரி எப்படி ஒன்று ஒன்றா போகலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.